வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி கூலர் பற்றி தனியாக வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. OnePlus கூலர் நிஜமாவே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில பாயிண்ட்டும் இருக்குது. ஒரு சில நண்பர்கள்லாம் அழகாக அந்த பாயிண்ட்லாம் பேசியிருந்தீங்க. எப்படின்னா, ஐயா என்னையா இவனுங்க டிசைனு கேமரா பக்கத்தில் கொண்டு போய்ட்டு இப்போ பாரு எஸ்ஓசியை வச்சு தொலைகிறானுங்க, அந்த இடத்துல நம்மளால் கூலரே வைக்க முடியல. நியாயமான பேச்சு. இவனுங்க கொஞ்சம் கோளாராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு கோளாறான டிசைனையும் ஓரளவுக்கு இந்த மாதிரியான கூலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுது. அதாவது எந்த விதத்தில்னா, தெர்மலி ரொம்ப ஈஸியாக ஆக்டிவ் ஆகிற டிவைசஸை ஓரளவுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது எதார்த்தம். இது நான் ட்ரை பண்ணுங்க. கிரியோ எப்படியும் சேனலில் டெடிக்கேட்டடாக வீடியோ வரும். இது 550 ரூபாய்க்கு அவங்களோட வெப்சைட்டில் கிடைக்குது. அண்ட் சம்டைம்ஸ் 530 ரூபாய் கூட கிடைக்கும். ஏதோ கூப்பன்லாம் இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹைலைட் என்னென்னா, பிக்சலில் என்ன பண்ணேன்னா, அந்த விளையாட் புத்தா அந்த கேம் ஒன்று விளையாண்டு காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த கேமை எபிக் கிராஃபிக்ஸ் எல்லாமே எபிக்கில் வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணி விளையாண்டேன். இதில் டேரெக்டாக நான் இப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணேன்னு வைங்க, அதை டைப் சி கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பார்த்தா இதில் டெம்பரேச்சர் காட்டும், ரீடிங் காட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர்னு. 18 டிகிரி அந்த மாதிரிலாம் போச்சுங்க. சரி பரவாயில்ல, 18 டிகிரி வரைக்கும் போகுதே, சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பிக்சலில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ டெடிக்கேட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. இதில் சென்டரில் நான் என்ன பண்ணுறேன், ஹீட் கன் எடுத்து அடித்து பார்க்குறேன். பார்த்தா 22 இப்படி தான் காட்டுது. ஆனால் இங்கே 18 17லாம் காட்டுது. சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணால், நார்மலாக இதை கனெக்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, அதே மாதிரியான ஒரு சினாரியோவில் பிக்சல் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா, பிக்சலோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். பிக்சல் 10 Pro அதோட டெம்பரேச்சர் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் கேம் ஆடும்போது. இத்தனைக்கும் நான் இப்போ கேம் விளையாண்டுக்கிட்டே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் வேறு போட்டு டெஸ்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு அதெல்லாம் கூட நான் பண்ணலைங்க. ஆனால் அதுக்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸோட டெம்பரேச்சர் 37 டிகிரி அது வரைக்கும் போயிடுச்சு. அண்ட் இதில் ரீடிங் எப்படி காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா 26 27 அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. என்ன ஆகுது, டிவைஸோட டெம்பரேச்சரை தலைவர் வாங்கி இவரும் கொஞ்சம் கூலாக இருந்தவர் இவரும் இப்போ வார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டார். எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணால் இவர் ஹீட் ஆகிடுவார் போல இருக்குது. இல்லாட்டி இவருக்கு ஒரு த்ரெஷோல்டு இருக்கும், அங்கே போய் லாக் ஆகிடுவார் போல். 30 டிகிரி கிட்ட போய் லாக் ஆகி இதுக்கு மேலே நீ என்ன ஹீட் ஆக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் போல். ஸோ பட்ஜெட் கூலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது பரவாயில்லைங்க, இது சீரியஸாக சூப்பர். அண்ட் இதில் ஒரு சில ஃபேக்டும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சுடர் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணியிருந்திருக்கான், OnePlus 5T Star Wars எடிஷன் அப்போ என்னென்னா அந்த லிக்விட் கூலிங் செட்டப் வாங்கியிருந்திருக்கான். அதில் ஆனால் அந்த சார்ஜிங் கேபிள் மாதிரி கேபிள் வழியாக தான் லிக்விட் பாஸ் ஆகும். அந்த இடம் தான் பெரும்பாலும் என்ன ஆகிடுதுன்னா, எப்படி நம்ம நார்மல் கேபிள்ஸ் டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆனால் என்ன ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. பட் இது செம்ம பில்டு குவாலிட்டி. என்ன நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்போ சின்ன ஃபோனில் நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்ன ஆகுது, 2 கார்னரில் நான் பிடிச்சாலும் கூட இதுலேருந்து வெளியில் அந்த ஃபேனில் ஒரு வார்ம்னஸ் இருக்கும் இல்லையா, ஃபேன் சுற்றுறதுனால ஒரு வார்ம்னஸ் அது கண்டக்ட் பண்ணுதில்ல, அது நம்ம கையில் படுங்க, கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். பட் இந்த மேக்ஸேஃபோட ஸ்டாண்டோட சேர்த்து வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் மாட்டிட்டு அப்புறம் ஃபோனில் ஜாய்ஸ்டிக் வச்சு கேம் ஆடுறீங்க அப்படின்னு என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அந்த கிளிப் இருந்தது இல்லையா, பார்த்துருப்பீங்க, அந்த கிளிப் ஹோல்டர் இருக்குல்ல, அதில் நான் ட்ரைபாட் ஹோல்டரில் பின் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறேன்னா அதுக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் நிஜமாக நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எல்லா பிராண்டுமே கொஞ்சம் யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் மெயினாக அந்த கூலிங் ஆஸ்பெக்ட்ஸில் உள்ளே தான் ஒன்றும் பண்ண முடியல. தின்னான ஃபோன் தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் முடிச்சு யாருக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல. ப்ளஸ் காம்பேக்ட் ஃபோன்ஸும் உங்களால் உருப்படியாக பண்ண முடியல அப்படின்னும் போது, அட்லீஸ்ட் உங்கள் ஃபோனுக்கான ஆக்சஸரியாக நீங்களே டெடிக்கேட்டடாக ஒரு கேஸு, அந்த கேஸில் கூலிங் மெக்கானிசம் இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கூட எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை நான் கேமிங்காகவோ இல்லாட்டி வீடியோ ரெண்டர் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி கேமரா கன்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கோ நான் சொல்ல வரல. இங்கே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மாதிரியான ட்ராபிக்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் டெம்பரேச்சர் எப்போ பாரு அதிகமாக தான் இருக்குது. அப்போது நம்ம 5G இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு சும்மா இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ எங்கேயோ 4 ஆப்புக்குள்ளார போயிட்டு வரவங்களுக்கே டிவைஸ் வார்ம் ஆகிடுது. இதில் மேப்லாம் போட்டு யூஸ் பண்ணோன்னா அது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த மாதிரியான கூலிங் மெக்கானிசம் இருக்கிற மாதிரியான ஒரு கேஸ் யாராவது பிராண்ட் பண்ணாங்கன்னா கிரேஸியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைஸோட திக்னஸ் அதிகமாகும். அந்த கேஸ் மாட்டினா நான் ஜென்ரலாக உங்ககிட்ட கேட்குற மக்களே, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்டே இது ஒரு கொஸ்டின். டிவைஸ் 7 mm 8 mm அப்படி இருக்குங்க, கரெக்டு. கேஸ் 10 mm 1 சென்டிமீட்டர் திக்னஸ் வரும். ஆனால் கூலிங் மெக்கானிசம் நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஆகிடுது, 18 mm, ஸோ 1.8 சென்டிமீட்டர்ஸ் திக் இருக்கக்கூடிய ஃபோன் அப்படி மாறிடும். ஆனால் கூலிங் அல்ட்டியாக இருக்கும். உங்கள் டிவைஸை நீங்கள் கையில் எங்கே ஹோல்ட் பண்ணாலும் ஒரு சின்ன ஹெஃப்ட் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகும். இப்போ டிவைஸ் 200 கிராம்னா இந்த கேஸ் ஒரு 150 கிராம்னு வச்சுக்கோங்க, 350 கிராம், கரெக்ட், 350 கிராம் கிட்ட போயிடுது. ஆனால் டிவைஸ் எப்பயுமே வார்ம் ஆகாது, ஹீட் ஆகாது, வார்ம் ஆகாது. கையில் நீங்கள் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த விதத்தில் தெர்மல் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணால் நல்லா இருக்குமா ஜென்ரலாக கேட்குறேன். பட் மற்றபடி பிராண்ட் அவங்களோட டிசைன் லாங்குவேஜ்லேயே 10 mm ஃபோனோட திக்னஸ் இப்போ 7 mm கொண்டு போய் நம்மளை சாகடிக்கிறானுங்க. 7 mmன்ற ஸ்டைலாக இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் டிவைஸோட திக்னஸ் 1 சென்டிமீட்டர் ஆக்கிடுறாங்கன்னே வைப்போம். இல்லாட்டி 1.1 அதை 11 mm ஆக்கிடுறாங்கன்னே வைப்போம்.
உள்ளேயே நான் அடிஷ்னலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். வேப்பர் சேம்பர் கூலிங்கு, கிராஃபின் ஷீட்டு, தெர்மல் பேஸ்ட்டு, இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். உனக்கு ஹீட்டிங் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். பை டிஃபால்ட்டே உனக்கு டிவைஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்ட் நீ பாக்ஸில் ஒரு கேஸ் எக்ஸ்ட்ராவாக போடனா உனக்கு 12 mm அந்த மாதிரி ஆகிடுது, கொஞ்சம் திக்காகிடுது. ஆனால் வந்து இந்த மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களாம் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா? ஏன்னா இப்போ சாம்சங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஆப்பிள் திடீர்னு ஏர் கொண்டாந்தா சாம்சங் எட்ஜ் கொண்டாடுறான். ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே எட்ஜிங்கிறான், ஏருங்கிறான், எதையாவது ஒன்று கொண்டாந்துட்டு இருக்காங்க தின்னா. பட் அந்த தின் ஃபார்ம் ஃபேக்டரில் தெர்மல் எப்படா மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் யார்ட்டையுமே இருக்க மாட்டேங்குது. சரி, நீங்கள் வந்து சைபீரியா ரீஜியனில் யூஸ் பண்ண போறீங்க, இல்லாட்டி வந்து யூரோப்லேயே நார்தன் யூரோப்பில் யூஸ் பண்ண போறீங்க, இல்லாட்டி ஐஸ்லாண்டு போறீங்க, கிரீன்லாண்டு போறீங்கன்னு எங்கேயோ போறீங்க. அந்த பக்கம் அப்படியே நார்த்து போல நோக்கி போறீங்க, அப்படி இல்லைனா சவுத்து போல நோக்கி போறீங்கன்னா இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எதனால நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். இல்லையா நம்ம ஊர்லேயே வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி நம்ம மூணாறு, இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம். இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போறீங்களா, என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரே கம்மியாக இருக்கும். பட் இவங்க எந்த அடிப்படையில் ஃபோனை டிசைன் பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பசங்க ரொம்ப பொறுப்பான பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த ஃபோனையை வச்சு ஒப்பேத்திருப்பாங்க. காலேஜும் முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஒப்பேத்திடுவாங்கன்னு வைங்க. இப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சிடுறாங்களா, அண்ணா எப்படியா நான் ஒரு நல்ல ஃபோன் வாங்குறேன்னா 50,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து லேண்ட் ஆகிறாங்க. எப்படின்னா ஒரு 9400 ப்ளஸோ இல்லாட்டி 8 Gen 5 ஏதோ ஒரு ஃபோனுக்கு வந்துடுறாங்க. சார்ஜ் போடும்போது அவங்களுக்கு ஆகிற அந்த டெம்பரேச்சர் ரைஸே அவங்களுக்கு அன்யூஷுவலாக இருக்குது, பயப்படுறாங்க. அடுத்து வேறு ஏதாவது ஒரு சில டாஸ்க்கோ ஒரு சில கேமோ, ஆஹா இப்போ நம்ம கேம்லாம் ஆடலாம்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோனில் லோ கிராஃபிக்ஸில் FPS ட்ராப் ஆகி விளாண்டுட்டு இருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியே விளாடலாம், வாங்க விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இறங்குறாங்க. விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவும் அவங்களுக்கு பயமாயிடுது. ஏன்னு பார்த்தா என்ன அது டெம்பரேச்சர் சல்லுன்னு ரைஸ் ஆகுது, ஃபோன் வெடிச்சிருமா, அந்த பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமும் வந்து பப்ளிக்கில் இருக்குன்னு தெரிஞ்சும் பிராண்டு திரும்ப திரும்ப ஃபோனை மட்டும் புஷ் பண்ணுறான். அப்புறம் அன்டு ஸ்கோரை காமிச்சு சாக அடிக்கிறானுங்க. ஸோ கொஞ்சம் கூலிங்லேயும் ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா நம்மள மாதிரியான எந்தூசியாஸ்ட்டு தான் கூலிங்க்குன்னு ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒன்று தான் குறைச்ச இல்லையா, ஸ்டார்ட் பண்ணாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. கரெக்டாக யாரும் நம்மளுக்காக வாய்ஸ் அவுட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். அப்படி தானே கெட் நியூ கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எனக்குலாம் இப்போலாம் கொஞ்சம் பயம் தாங்க. எதுலேயுமே வந்து டகால்னு போயிட்டுலாம் வந்து ஐயோ நான் வரல இந்த விளையாட்டுக்கே இந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. க்ரௌட் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு போய் நிற்கும் போது பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கலகலப்பில் வர மாதிரி தான், யார் இப்போ இது இவ்வளோ தைரியமாக நம்மளை பார்க்க தனியாக வந்திருக்கிறது, அப்படி தான். சரி, ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன்ல, அந்த கமெண்ட்டை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் இந்த டிவைஸை பற்றி டெடிகேட்டட் வீடியோ வரும், ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் AI+ நோவா ஃப்ளிப் 5G அதை பற்றி வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த டிவைஸ் வந்து நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல பில்டு குவாலிட்டியில் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆல்ரெடி இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுற எனக்கு பேட்டரி ஹெல்த்தில் 1% போயிருச்சு. இது வரைக்கும் சார்ஜ் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சார்ஜ் சைக்கிள்ஸ் ஆயிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி 1 பேட்டரி 2 2 பேட்டரி இருக்கு இல்லையா, ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சைக்கிள் 5, ஒரு பேட்டரி வந்து சார்ஜிங் சைக்கிள் 4. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மேஜிக்னு எனக்கு தெரியல. ஸோ பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 99 இருக்குது. பட் இது வந்து நான் அவங்ககிட்ட என்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியல. இதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், நீங்களும் டக்குன்னு வந்துட்டு 30,000 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆஃபர் டைமில் 30,000 ரூபாய்க்கு கீழே கிடைக்குதுன்னு வாங்கிட்டு நாளை பின்ன நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் வந்து அவங்களை அப்ரோச் பண்ண முடியலையான்னு தெரியாமல். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஓகே நான் ஒரு ஃப்ளிப் ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன், 30,000 ரூபாய்க்கு ஃப்ளிப் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சரி இது கிடச்சிருச்சு, பிராண்ட் வாரண்டி 1 இயர், அது எந்த கணக்கில் இருக்குன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நல்ல பில்டு குவாலிட்டியில் ஒரு ஃப்ளிப்பு, இவ்வளோ தான் உங்களோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்னா ஓகே. கேமரா இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இதில் கேமரான்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க. அப்படி இல்லை ஃப்ளிப் ஃபோன்னாலே கேமரா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ, கேம் கார்டர் மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு போகலாமாமே, பயங்கரமாக யூஸ் பண்ணலாமாமே, அப்படிலாம் பிடிச்சிட்டு போகலாம், பயங்கரமாக யூஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டிவைஸை சார்ந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுப்பேன். இப்போதைக்கு நான் சொல்லணும்னா இது எல்லாருக்குமான டிவைஸ் கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து 30,000 என் பட்ஜெட்டு, இந்த கேமராவை நான் மறந்துட்டேன் அப்படின்னா மட்டும் இதுக்குள்ளே வரலாம், ரைட்டா? சாஃப்ட்வேர் வந்து சர்ப்ரைசிங்லி குட். ரீசன் என்னன்னு பார்த்தா, சைனாவில் எங்கேயோ ஒரு திருமுனையில் போயிட்டு இவங்க பேரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது ஒரு ஃபார்ம் ஆல்ரெடி இருக்குங்க, இந்த பத்திரத்துக்கு எப்படி டாக்குமெண்ட் டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாப்ல எப்பயுமே ஒரு டெம்ப்ளேட், அந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு 4 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒரு அதான் கஸ்டம் UI ஒன்று ரெடியாக இருந்திருக்கு சைனாவில் எங்கேயோ. எங்கள் ஆள் போயிட்டு நெக்ஸ்ட் கியூன்னு சொல்லிட்டு அதில் பேர் எங்கெல்லாம் மாற்ற முடியுமா எல்லாத்தையும் மாற்றிருப்பா. ஓகேப்பா நல்லா இருக்கா, ஒர்க் ஆகுதா, சரி அதை இதில் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு, இவ்வளோதான். இதான் பண்ணியிருக்காங்க, ஒரு மேஜர் அப்டேட்டுங்கிறாங்க, அது என்னன்றதை பார்ப்போம். இதை தான் அன்றைக்கே புலம்பியிருந்தேன், ட்விட்டர் ஸ்பேசஸ் வந்திருந்தோம், அப்போ வந்து புலம்பிகிட்டு இருந்தேன். ஓகே. பிரகலாதன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, ஐ வுட் லைக் டு ஸ்விட்ச் டு Pixel 10 சீரிஸ். ஏன்னா ஒரு Pixel 6 இருக்கார் போல், Pixel 10 சீரிஸ் வரணும்னு ஆசைப்படுறாரு. ப்ளீஸ் சஜஸ்ட் விச் ஒன் இஸ் குட் ப்ரோ 10 சீரிஸில். யூசேஜ் வந்து என்னென்னா ஆஃபீஸ் இமெயில் பிக்கு, ப்ரிஃபர்ட் வந்து லாங்கர் பேட்டரி. ஓகே, இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா,
நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி 10 ப்ரோ போகணும்னு அவசியம் இல்லை. 40,000 ரூபாய்க்குள்ள 10 கிடச்சதுன்னா அதை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. சரியா? உங்களோட ரெக்குயர்மெண்ட்டில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சார்ந்தோ இல்லாட்டி லோக்கலில் நான் ஏஐ மாடல்ஸ்லாம் ரன் பண்ண போகிறேன், இல்லாட்டி ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்காக தான் நான் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணல. ப்ளஸ் கேமராவும் கூட நீங்கள் கேஷுவல் கேமரா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவே சென்ட்ரிக்காக நான் இப்படி யூஸ் பண்ண போகிறேன், அப்படி ஜூம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே வேணும்னா தான் ப்ரோவில் போய் லேண்ட் ஆகணும். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ப்ரோவில் போய் லேண்ட் ஆகும்போது ப்ரோவில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கோலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போ பாரு உங்களுக்கு 16 GB ரேம் இருக்கிறனால ரொம்ப தாராள ப்ரோபோவாக எந்த டாஸ்க்கனாலும் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. பின்னாடி ஒரு சில ஏஐ ரிலேட்டட் ஸ்டப்ஸும் ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் இதில் ப்ரோவில். ஸோ அதனால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது எனக்கு 10A வந்து அமோகமாக இருக்குது. நான் 10A 10 Pro ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு 10A வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ 10 பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 10 தான் அப்போ இன்னும் பெட்டராக இருக்குல்ல. ஏன்னா 10A 10 Pro நடுவில் 10A, அப்போ அங்கே போனால் பேலன்ஸ்டாக இருக்குமான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேம் ஆஸ்பெக்ட்ஸில் எடுக்கும்போது 10A 8 GB ரேம், 10 12 GB ரேம், 10 Proல 16 GB ரேம், 4 8 மனசு வாழ்க்கையை பிரிச்சுக்க சொன்னால் இவங்க 4 நாளாக பிரித்து வச்சிருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். ஆனால் ஹைலைட் என்னன்னு பார்த்தா 10A வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. 10A 8 GB ரேம் இருக்கிறனால ஏஐ மாதிரியா ஏஐ டாஸ்க் இந்த மாதிரியான ஒரு சில பேக்ரவுண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. பட் இதுவே 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 10A விட அதுக்கு ஒரு பேண்ட்வித் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறனால வாங்க ஒரு 2 டாஸ்க் எக்ஸ்ட்ராவை போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் அதில் கிராஃபின் ஷீட் தான் இருக்குது. அப்போ 10 என்ன பண்ணணும்னா 10A விட ஒரு சில டாஸ்க்கு கொஞ்சம் வேகமாகவே ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10ல் இருக்கக்கூடிய சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 Pro அளவுக்கு ரொம்பவே வெர்சடைலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் டே டைமில் உங்களுக்கு 10 சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். 10A சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும்னு சொன்னால் 10A சோகண்டா சாமி. சரி, ஆர்டராகவே போயிடலாம். 10A அப்படிங்கிற ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போதைக்கு லைட் வெயிட்டுங்க, பின்னாடி கேமரா பம்ப் கிடையாது. அது ஒரு வகையில் பார்த்தா ப்ளஸ், ஒரு வகையில் பார்த்தா மைனஸு. கீழே எங்கேயாவது வைக்கலான்னு பார்த்தா ஸ்க்ராச் ஆகிற மாதிரி ஒரு பயம் வருது. மற்றபடி நெட்வொர்க் ரிசப்ஷன் அமோகமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ஒரு சில நண்பர்கள் ஃப்ரண்ட்டில் அதோ 1-2 கமெண்ட் பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி ரெட் டிண்ட் பிங்க் டிண்ட் மாதிரி தெரியுதுன்னாப்ல. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியலை. பட் மற்றபடி வந்து vlogging இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எடுக்கும்போது 10A வந்து அமோகமான ஒரு ஃபோனான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் கிடையாது. பட் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே கொஞ்சம் நல்லாவே எடுக்க முடியும். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது HDR வீடியோவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு சில ஃபேக்டர்ஸில் வந்து 10A ஸ்கோர் பண்ணோம். தெர்மல் மேனேஜ்மெண்ட்லையும் 10A ஸ்கோர் பண்ணுது, பேட்டரி லைஃப்லையும் 10A ஸ்கோர் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து அதோட ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ப்ராசர் அப்படின்னு வரும்போது இதே 40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 8 Gen 5 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 8 Gen 5 அளவுக்கு இது வந்து மொரட்டு பீஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே மட்டும் இது கொஞ்சம் முட்டா பீஸ் மாதிரி தான் தெரியும். பட் இதுவே நீங்கள் வந்து இந்த பிக்சலோட ஆண்ட்ராய்ட் ஃப்ளேவர் இப்படி உள்ளே இறங்குனீங்கன்னா ஏமாற்றம் இருக்காது. அடுத்து ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா வந்துருச்சு. ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா தான் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீட்டா 2 இருக்குது இப்போ, QPR1 பீட்டா 2. ஸோ LHDC சப்போர்ட்டும் வந்துருச்சு. ஸோ 10A இது எல்லாமே அமோகமாக இருக்குது ப்ரோ. 10A இருக்கக்கூடிய சென்சாரில் பிரைமரி சென்சாரில் மேக்ரோ எடுக்க முடியுது. ஆனால் மேக்ரோ எடுக்க முடியுது அப்படின்னு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் எனக்கு ஆப்டிக்ஸ் வந்து ஆவரேஜ் ஆப்டிக்ஸாக ஃபீல் ஆகுது. இது எப்படி சொல்கிறேன்னா, நத்திங்கில் ஃபோன் 3A Pro அப்படின்ற ஃபோனில் நம்ம மேக்ரோலாம் எடுக்கிறதுக்கும், நத்திங்கில் ஃபோன் 3 அதில் மேக்ரோ எடுக்கிறதுக்கும், சரி இப்போ ஃபோன் 4A Pro எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியல, விடுங்க, நான் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறேன். 3A Proலேயே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்ன அதில் பெரிஸ்கோப்லாம் இருக்கே அப்படின்னு தோணிருக்கும். பட் அதில் நான் எடுக்கிற ஃபோட்டோஸில் நாய்ஸு ப்ளஸ் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் அந்த மாதிரியான நாய்ஸும் குவாலிட்டி காம்ப்ரமைஸும் 3ல இல்லை. அதுக்கு காரணம் 8S Gen 4 மட்டும் இல்லைங்க, உள்ளே இருக்கக்கூடிய சென்சார் மட்டும் இல்லை, ஆப்டிக்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய லென்ஸ். ஸோ அந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு வந்து 10A விட 10 பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் டே டைமில் நல்ல வெல் லிட் கண்டிஷனில் நல்ல வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது 10A நல்லா எடுக்கும். வெளிச்சம் கம்மியாக தலைவன் வந்து சொதப்ப ஆரம்பிப்பான். நைட் சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் ப்ராக்டிக்கலான ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சன்செட் ஆகுது, அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு சில அடிப்படையில். அண்ட் பேசிக்காக பிக்சலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. மல்டிபிள் டைம்ஸ் திரும்ப நான் இதை சொல்லலாம்னே நினைக்கிறேன், தப்பு இல்லை. என்னன்னா, எடுக்கிற ஃபோட்டோ வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது செம ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக ஒரு மாதிரி கலர் பஞ்சியாலாம் இருக்கும். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் பார்த்து 4 தடவை தண்ணி ஊற்றி இந்த துணியை வேறு சாயம் போக வச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணி தான் அதை பூஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நேச்சுரலாக நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா, நேச்சுரல் ஃபோட்டோ தான், ஆனால் அதுலேயே ஒரு 2 ஸ்டெப்பு கீழே கொண்டு போயிருக்கும். இல்லை நான் கண்ணால் பார்த்ததே இதோட நல்லா பிரைட்டாக இருந்தது அப்படின்னு தோணும். இமேஜ் பிரைட்டாக இருக்கும், கலர்ஸ் சொல்கிறேன், கலர்ஸோட வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே 10க்கு வருவோம். 10ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம்னஸ் 10A விட 10 வந்து ப்ரீமியமாக இருக்கும். 10ல் அடிஷ்னலாக கொஞ்சம் ரேம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணோம். ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் இருக்கும், பட் இன்ஃபீரியர் சென்சாராக இருக்கும் இது ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மற்றபடி வந்து டே டைமில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும், நைட் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுவும் முக்கியமாக அந்த டெலிஃபோட்டோ அதிலெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பிரைமரி சென்சார் உங்களுக்கு நைட் டைமில் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும் ப்ரோ. இப்போ அப்படியே 10 ப்ரோக்கு போகிறோன்னு வைங்களேன். அதே மாதிரி 10ல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கிராஃபின் ஷீட் தான். ஸோ கூலிங் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லையும் கொஞ்சம் கோளாறு தான். 10 ப்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளாகிங்க்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். எடுக்கிற வீடியோட கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபோட்டோவில் தான் டல்லாக இருக்கும், பிக்சலில் ஒரு அல்காரிதம், அது என்ன அளவு அல்காரிதம் தெரில.
ஃபோட்டோவில் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், நம்மளை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு. அதே சமயம் கலர்ஸ் வந்து நேச்சுரலாக எந்த மாதிரி இருந்ததோ அதை ரீட்டைன் பண்ணுறதும் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் ப்ரோ மாடல்ஸ் எப்பயுமே ஸ்கோர் பண்ணோம். ஸோ நீங்கள் இப்போ என்ன டிசைட் பண்ணோன்னு பார்த்தா 40,000 ரூபாயா 80,000 ரூபாயாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 2 பிக்சல் 10A வாங்குற ப்ரைஸ்க்கு ஒரு 10 Pro வாங்குவீங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இதெல்லாம் யோசிச்சு தான் அப்படி பார்த்தா 512 GB கொடுத்துருக்கணும். ஏலே கூகுள், இது கொஞ்சம் யோசி. எப்படி 40,000 ரூபாய்க்கு வாங்கினா 8 GB ரேமு, ஆனால் இதுவே 80,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வாங்கினா 16 GB ரேமு, அங்கெல்லாம் டபுள் ஆகுது. ஆனால் அந்த கொஞ்சம் ஸ்டோரேஜும் டபுள் ஆக்கி இருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் 256 GB தான் இருக்குது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புகிறேன் ப்ரோ, நம்புகிறேன். அடுத்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து, பிரதர் ஐ யூஸ்டு விவோ V60 Pro Plus 5 வருஷத்துக்கு. ஐ ஷுட் மூவ் டு நியூ அப்டேட் ஃபோனு எது வாங்கலாம்? ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. என் பட்ஜெட் வந்து 70,000 ரூபாய். அதனால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து X300 பற்றி என்ன நினைக்கிறீங்க, X300 அல்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்குறதா இருந்தால் விவோ அண்ட் ஓப்போ ஃபோனுக்கு வேறு லெவல் டீல் கிடைக்குங்க. ஆஃப்லைன் ஸ்டோரை அணுகினால் 1,60,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த X300 அல்ட்ரா 1,30,000க்குலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டோர் ஆஃபர்னு தனியாக ஒன்று வருது, கார்டு ஆஃபர்னு ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவைல் ஆகும்போது 1,30,000 கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்க பட்ஜெட்டு 70,000 ரூபாய். அல்ட்ராங்கிறது டபுள் த பட்ஜெட்டு. கண்டிப்பாக நான் வந்து கேஷுவல் யூசர்ஸ் யாருக்குமே அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஈவன் நீங்கள் வந்து ஒரு கேமரா ஃப்ரீக்காக இருந்தால் கூட எனக்கு யோசிக்க வைக்க தோணுது. ஓப்பனாக சொன்னால் Xiaomi 17 அல்ட்ராவையும் 17ஐயும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 89,990க்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi 17 கிடைக்குது. அண்ட் ப்ராக்டிக்கலாக என்னோட டிமாண்ட்ஸுக்கு வந்து நான் 17 அல்ட்ரா வரைக்கும் போகணுமான்னு யோசிக்க வைக்குது. லோ ஃபிக் மாஸாக இருக்குது, ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ ஆப்டிக்ஸ்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 90-95% வரைக்கும் என்னோட டிமாண்ட்ஸ், டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸை 17 ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா அந்த 5% டிமாண்ட்ஸ்க்காக நான் ஏன் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணணும்? எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 89,990க்கு அது கிடைக்குது, 7,000 ரூபா கார்டு ஆஃபர். ஸோ 83K கிடைக்குது 12/512. நான் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, குட்டிக்காரனை அடிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபா பே பண்ணேன். 1,40,000 ரூபா அண்ட் கார்டு ஆஃபர் 10,000 ரூபா ஒரு ரன் ஆகுதுன்னே வச்சுப்போம். அப்போ 83K இது கிடைக்குது. அது எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க, 1,30,000 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் அவ்வளோ தூரம் போனேன்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பிரைமரி சென்சார் 1 inch அதில் லோ ஃபிக் இருக்குது. சீரியஸாக அட்வான்டேஜ் தான். அதுவும் லோ லைட் சுச்சுவேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டுக்கு அடிக்கடி போக மாட்டேன். அப்படின்னா எனக்கு என்னங்க அதில் பர்பஸே இல்லையே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்குலாம் லோ ஃபிக் தேவையான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இதுவே என் வீட்டில் எங்கே பார்த்தாலுமே லைட் எஃபெக்ட்ஸாக இருக்கும். எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ திக்களவுக்கு லைட் எரியும் ப்ரோ அப்படின்னா பரவாயில்ல. எதுவுமே இல்லாத இடத்துல எனக்கு எதுக்கு லோ ஃபிக்கு? ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே போவேன், எப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஸோ அப்போ என்ன தோணுது, என்கிட்ட வந்து யாராவது 17 அல்ட்ரா இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால், என்னோட டிமாண்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணும்போது வீடியோவில் கூட தான் சொல்லியிருப்பேன், எனக்கு 17 மோர் தென் எனஃபாக ஃபீல் ஆச்சு. சைஸும் கம்மியாக இருக்குது, 17 அல்ட்ராவோட பெரிய பேட்டரியாக இருக்குது, அண்ட் ஆப்டிக்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. Xiaomi 15க்கும் 17க்கும் பார்க்கும்போது ஆப்டிக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறது தெரியுது. நீங்கள் அது வெளியில் போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரியான ஏரியாலலாம். ஸோ அதனால் இப்படி நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போது 1,30,000 40,000 செலவு பண்ணி நீங்கள் X300 அல்ட்ரா வாங்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் ஆஃப்லைன் ஸ்டோரில் 80K 85Kக்கு X300 Pro கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு போகலாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி அதாவது V60 Pro Plus X60 Pro Plus-ஆ X60 Pro Plus வச்சுருந்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ இதுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு X300 Pro வந்து ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ப்ரோ. ஏன்னா 70,000 ரூபா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் போனீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு நீங்கள் X300 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஆஃபர்ஸ் போடும்போது. அண்ட் உங்கள் ஃபோனை சப்போஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். விவோ ஸ்டோரே விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் ஏரியாவில் ஆஃப்லைனில் விவோ ஸ்டோர் எங்கே இருக்கோ அங்கே போய் வெரிஃபை பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுன்னா இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாயல்ட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பிராண்ட், இது உங்கள் பிராண்ட் ஃபோன் தான் லாஸ்ட் 5 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கூடியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து X300 Pro ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா X300 போங்க ப்ரோ, உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மோர் தென் எனஃப். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாங்க. பை. அண்ட் உங்கள் தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிக்கடி சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களும் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸை வேறு மாதிரியான ஸ்டைலில் கேட்குறாங்க. அப்போ நான் வந்து வேறு மாதிரியான ஸ்டைலில் ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தாலும் ஆன்சரே மாறிடுது. அதனால் நான் அப்படி பண்ண முடியாது. பார்க்கலாம். பை.